பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிராக 10க்கும் மேற்பட்ட வர்த்தக மற்றும் விவசாயிகள் சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து AITUC பொதுச் செயலாளர் அமர் சிங் கவுர் கூறுகையில், நாடு தழுவிய அளவில் நடத்தப்படும் போராட்டத்தில் AITUC, CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சேர்ந்த 30 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விவசாய அமைப்புகள், விவசாய தொழிலாளர் சங்கங்கள், மாணவ அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் மற்றும் பிற கூட்டமைப்புகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. தொழிலாளர்களுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் மத்திய அரசின் கொள்கைகள் இருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட போராட்டங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. சென்ற 2025 ஜூலை 9ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் 25 கோடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சென்ற முறை நடைபெற்ற போராட்டத்தின் போது நாடு முழுவதும் 550 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த முறை 600க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று அமர்ஜித் கவுர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுகவின் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. ஆனால் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் தவறாமல் பணிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டது. மேலும் வேலை நிறுத்தம் காரணமாக பணிக்கு வராத தொழிலாளர்கள் மீதும், போராட்டத்தில் கலந்து கொள்ளும் மற்றும் தூண்டிவிடும் செயலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீதும் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் எச்சரித்தது. தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தினால் தமிழகத்தில் பெரிய அளவிலான எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.